தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடக்கம். சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெற தடை. புகைப்படத்தை பயன்படுத்த அனுமதி. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஆளும் கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது எனவும் கருத்து. உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை இந்த பெயரிலேயே தொடர அனுமதிக்க கோரி மனு. தமிழக பொதுத்துறை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழ்நாட்டில் தனியார் பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். எரிபொருள் உதிரி பாகங்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப பயண கட்டணத்தை உயர்த்த திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் நலம் விசாரித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்ததாக தகவல். ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி, அதேபோல் நான் இருக்கும் இடம்தான் பாமக என ராமதாஸ் பேட்டி. கட்சி பொதுக்குழு கூட்டத்திற்கு யார் உரியவர்கள் என்பதை கட்சி தீர்மானிக்கும் என்றும் விளக்கம். பாமக பொதுக்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும். அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. சிறந்த படம், திரைக்கதை உள்ளிட்ட பிரிவுகளில் 3 தேசிய விருதுகளை வென்றது பார்க்கிங் திரைப்படம். சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது நடிகர் எம்.எஸ். பாஸ்கருக்கு அறிவிப்பு. இரண்டாவது தேசிய விருதை பெறுகிறார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். தனுஷ் நடித்த வாத்தி திரைப்படத்திற்காக தேசிய விருது அறிவிப்பு. தமிழ் ஆவணப்படமான லிட்டில் விங்ஸ் சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது. தி டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில படத்திற்கு சிறந்த கலை கலாச்சார படப்பிரிவில் தேர்வு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறுகிறார் ஷாருக் கான். 35 வருட சினிமா வாழ்க்கையில் முதல் முறையாக விருது கிடைத்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. தேசிய அளவில் சிறந்த படமாக இந்தியில் வெளியான 12th ஃபெயில் திரைப்படம் தேர்வு. தெலுங்கில் பகவந்த் கேசரி, மலையாளத்தில் உள்ளொழுக்கு திரைப்படங்களுக்கு தேசிய விருது. சிறந்த நடிகைக்கான தேசிய விருதுக்கு இந்தி நடிகை ராணி முகர்ஜி தேர்வு. உள்ளொழுக்கு திரைப்படத்திற்காக நடிகை ஊர்வசிக்கு துணை நடிகைக்கான தேசிய விருது அறிவிப்பு. இரண்டாயிரத்து 23 வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு 2 தேசிய விருதுகள் அறிவிப்பு.
வகுப்புவாதத்திற்கு எதிராக கலங்கரை விளக்கமாக நிற்கும் கேரளா அவமதிக்கப்பட்டதாக பினராயி விஜயன் கண்டனம். ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கேட்டிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன். ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டால் வருகிற 26ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்வேன் எனவும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வத்திடம் பலமுறை பேசினேன். எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்றும் அவரிடம் வலியுறுத்தியதாகவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பிரச்சினைக்காக முதலமைச்சரை சந்தித்திருக்கலாம். ஒரு எம்எல்ஏவாக நான் கூட முதலமைச்சரை சந்திக்கலாம் எனவும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் 3வது கட்ட சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் 11 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும். வருகிற 11ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் பயணத்தை தொடங்க இருப்பதாக அறிவிப்பு. தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றால் லைட்டரை தடை செய்ய வேண்டும். தீப்பெட்டி மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினருடனான கலந்துரையாடலில் இபிஎஸ் பேச்சு. தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அன்புமணி கண்டனம். தமிழகத்தில் அரசும் காவல்துறையும் உள்ளனவா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கவின் செல்வகணேஷ் ஆணவ கொலை வழக்கில் காதலி சுபாஷினிக்கு சிபிசிஐடி சம்மன். வழக்கை திசை திருப்பும் நோக்கில் சுபாஷினி வீடியோ வெளியிட்டாரா என்பது குறித்து விசாரிக்க திட்டம். சென்னை வேளச்சேரி பறக்கும் ரயிலை மெட்ரோ ரயில் சேவையுடன் இணைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். பணிகள் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை பயன்படுத்த முடியாது. புதிதாக அறிமுகப்படுத்தும் சிங்கார சென்னை அட்டையை மட்டுமே பயன்படுத்த முடியும் என அறிவிப்பு. குமரியில் போலீசார் தாக்கி மூதாட்டி உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. உயிரிழந்த சூசை மரியாளின் உடலை முறையாக உடற்கூறாய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சங்கராபுரம் அருகே வரதட்சணை கொடுமையால் 8 மாத கைக்குழந்தையுடன் வீட்டிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பெண். 7 நாட்களாக பேருந்து நிலையம், பள்ளிவாசல் என பல்வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வரும் அவலம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக பரிசல் இயக்க மீண்டும் அனுமதி. 4 நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. குளித்தலை அருகே வாய்க்காலில் உள்ள குறுகலான பாலத்தை கடக்க முயன்ற கார். கூகுள் மேப் வழிகாட்டியதால் பாலத்தில் சென்றபோது கார் சிக்கியதால் பரபரப்பு. பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளி. 2 அவைகளும் திங்கள் வரை ஒத்திவைப்பு.
தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக முறைகேடு செய்கிறது என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம். பாலியல் வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு. இன்று தண்டனை விவரத்தை அறிவிக்கிறது சிறப்பு நீதிமன்றம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ். இன்றிரவு 7 மணிக்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.